காங்கிரஸ் பேரியக்கம் பல தேர்தல்களை பல கோணங்களில் சந்தித்திருக்கிறது. ஒருபோதும் சர்வாதிகார போக்கை சந்திக்கவில்லை. கணக்குகளில் உள்ள பணத்தை திருடினால் காங்கிரஸ் பேரியக்கம் நகராது, எந்த மூலைக்கும் செல்ல முடியாது என்ற கணக்கு போட்டு இந்த செயலை செய்திருக்கிறார்கள். பாசிச ஆட்சி பாஜக ஆட்சி என்பதை அவர்களே தொடர்ந்து நிரூபித்து வருகிறார்கள். இது பக்க ஃப்ராடு. எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஃப்ராடு தானே அது. காலையில் அமலாக்கத்துறை போகும், மதிய சிபிஐ போகும், மாலை ஐடி போகும், இரவுக்குள்ள தேர்தல் பத்திர நன்கொடை போயிடும் பாஜக அக்கௌண்ட்டுக்கு. வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. ஏறக்குறைய 139 ஆண்டுகளை கடந்த காங்கிரஸ் பேரியக்கம் பல தேர்தல்களை பல கோணங்களில் சந்தித்திருக்கிறது. ஒருபோதும் சர்வாதிகார போக்கை சந்திக்கவில்லை. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக சர்வதிகாரம் துடித்துக் கொண்டிருக்கிறது இந்த நாட்டை ஆளுவதற்கு. அந்த சர்வதிகாரத்தை எதிர்கொண்டு காங்கிரஸ் பேரியக்கம் இந்த தேர்தலை சந்திக்கவிருக்கிறது. முதல் முறையாக ஜனநாயகத்துக்கு உட்பட்ட அரசியல் கட்சிகளை முடக்கும் வேலையை பாஜக தொடர்ந்து செய்து வருகிறது. அதனுடைய உச்சபட்சமாக தன்னுடைய கணக்குகளை முடக்கினால், கணக்குகளில் உள்ள பணத்தை திருடினால் காங்கிரஸ் பேரியக்கம் நகராது, எந்த மூலைக்கும் செல்ல முடியாது என்ற கணக்கு போட்டு இந்த செயலை செய்திருக்கிறார்கள். அதையும் மீறி மக்களுடைய செல்வாக்கோடு, மக்களுடைய ஆதரவோடு இந்தியா முழுவதும் காங்கிரஸ் பேரியக்கம் தினம் தினம் மக்களை சந்தித்து கொண்டு இருக்கிறது. தலைவர்கள் உரையாற்றி வருகிறார்கள். இப்பொழுது உச்சபட்சமாக அபராதத்தை விதித்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எதற்காக தேர்தல் நேரத்தில் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாசிச ஆட்சி பாஜக ஆட்சி என்பதை அவர்களே தொடர்ந்து நிரூபித்து வருகிறார்கள். சர்வதிகாரம், முழுக்க முழுக்க சர்வதிகாரம். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுகிறது? அரசியல் அமைப்புகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் இருக்கின்றன? வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும். தாமதமாக தாக்கல் செய்தால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கலாம். ஆனால் கணக்கில் உள்ள மக்கள் கொடுத்த பணத்தை திருடிக் கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? கள்ளப்பணம், கருப்பு பணம், தீவிரவாத பணம் எல்லாவற்றையும் தேர்தல் பத்திரம் மூலமாக திருட்டும் பாஜக ஒரு கட்சியினுடைய, காங்கிரஸ் கட்சியினுடைய பணத்தை திருடுகிறது. இது எந்த விதத்தில் ஜனநாயகமாகும் என்று மக்களிடம் நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலில் பாஜக மிகப்பெரிய தோல்வியை அடையப் போகிறது. எங்கள் தலைவர் சொன்னது போல பாஜகவை மட்டும் வீழ்த்தினால் போதாது, ஒரு பாசிச இயக்கமாக பின்னணியில் இருக்கின்ற RSSஐ ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முதன்மை மாநிலமாக அதை முன்னிறுத்து இந்த அரசியலை மக்களிடம் எடுத்து செல்லும். இது பக்க ஃப்ராடு. எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஃப்ராடு தானே அது. ஒரு சாதாரண சுயேட்சை வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்றார். எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த பலமும் இல்லை, எந்த பின்புலமும் இல்லை. சுயேட்சைன்னு ஒருத்தர் போடுறார்.
படிக்கிறார். அவர் என்னென்ன தேர்தல் ஆணையம் வழிகாட்டுதல் இருக்குன்னுட்டு படிச்சுட்டு அஃபிடவிட் போடுறார், நோட்டரி பப்ளிக்கிட்ட வாங்குறார். எந்த ஸ்டாம்ப் பேப்பரில் அடிக்கணும்னு தெரியும். ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் அடித்து போடுறாருன்னா என்ன காரணம்னா, இந்த மனு தள்ளுபடி செய்யட்டும். உடனே ஆட்சியாளர்கள் தள்ளுபடி செய்து விட்டார்கள், இந்தியா முழுவதும் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு மாநில தலைவருக்கு இது கெதியா அப்படின்ட்டு. இதுதான் பாஜக, இதுதான் பாசிசம். மக்களை ஏமாற்றும், ஜனநாயகத்தை ஏமாற்றும் பாசிச பாஜகவால் தான் இந்த வேலையை செய்ய முடியும். இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் யாராவது ஒரு மாநில தலைவர் எப்படி நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்களா, வேட்புமனு தாக்கல்? இதுதான் கிரிமினல் வேலைன்றது, மக்களை ஏமாத்துற கிரிமினல் வேலை. இதை பாஜக மட்டும்தான் செய்ய முடியும். என்ன படிச்சிருக்காரு அவரு? எழுத்தறிவு இல்லாத, படிப்பறிவு இல்லாத பாமரன் போயிட்டு வேட்பாளராக நிற்கிறான். அவனுடைய வேட்புமனு சரியான முறையில் 100% இருக்கு. நீ ஐபிஎஸ் படிச்சன்ற, மெத்த படிச்சவன்ற, தமிழ்நாட்டு மக்கள்லாம் புத்திமதி சொல்லி வராரு. குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்து விட்டது, ஆராய்ச்சி பண்றார். ஏன் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சு? இவ்வளவு ஆய்வாளர், ஆராய்ச்சியாளர், எந்த ஸ்டாம்ப் பேப்பரில் அஃபிடவிட் போடணும்னு கூட தெரியல. இதுதான் பாஜகவுடைய உண்மையான முகம், திசை திருப்புறது அரசியல். தேர்தல் பத்திரம் அவருடைய குட்டு வெளிப்பட்டு விட்டது, ஊழல் வெளியில் வந்துட்டு வச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணுவாங்க, திசை திருப்புறது. இதை பற்றி பேச மாட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பேசுவாங்க அப்படின்னு. இதுதான் பாசிச கட்சி, பாசிச ஆட்சி. தேர்தல் போட்டியிலிருந்து வெளியேறுவதற்காக தான் அப்படி ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்தார். குழப்பத்தை ஏற்படுத்துறது, குழப்பத்தை ஏற்படுத்துறது, குழப்பத்தை ஏற்படுத்துறது, கலவரத்தை ஏற்படுத்துறது, குழப்பத்தையும் கலவரத்தையும் ஏற்படுத்துவது தான் பாஜகவுடைய வேலை. அது இந்த வேட்புமனு தாக்கல்லையே எல்லோரும் புரிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாலாம் வருது, எவ்வளோ பெரிய கிரிமினல் புத்தி இது. எதை திசை திருப்புவதற்கு இந்த வேலையை பண்ணியிருக்கீங்க? ஏங்க நீங்கள் தான் 10 ஆண்டுகளமாக ஆட்சி செய்கிறீங்க, எல்லா துறையும் உங்கள் கையில் இருக்குது, இதை சரியாக பண்ண முடியாதா? கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக, அரசியலை திசை திருப்புவதற்காகவும், குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அண்ணாமலை இப்படிப்பட்ட வேலையை செய்திருக்கிறார். நீங்கள் பத்திரிகையாளர்லாம் கேளுங்க, ஒரு சுயேட்சை வேட்பாளர் சரியான முறையில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்களே, இந்த நாட்டையே ஆண்டு கொண்டு இருக்கிறீர்கள் 9.25 ஆண்டுகளா, ஒரு வேட்புமனு கூட சரியான முறையில் உங்களால் தாக்கல் செய்ய முடியவில்லை என்றால் மக்களுக்கு நீங்கள் என்ன நல்லதை செய்ய முடியும்னு கேளுங்க. நன்றி. இது நான் சொல்லி தான் உங்களுக்குலாம் தெரியணுமா? தேர்தல் நன்கொடை பத்திரமே அதுக்கு சாட்சி இல்லையா? காலையில் அமலாக்கத்துறை போகும், மதிய சிபிஐ போகும், மாலை ஐடி போகும், இரவுக்குள்ளே தேர்தல் பத்திர நன்கொடை போயிடும் பாஜக அக்கௌண்ட்டுக்கு. முன்னாடி 3 போகும், கடைசியாக பாஜக அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். இதை நானாக சொல்கிறேன், பத்திரிகைகள் நீங்கள் தான் எழுதுறீங்க, ஊடகங்கள் தான் சொல்லுது. எந்தெந்த கம்பெனிகள் அமலாக்கத்துறை ஐடி எல்லாம் ஆய்வு செஞ்சுருக்கு, ரைடு பண்ணியிருக்காங்க, சோதனைக்கு பிறகு பாஜகவுடைய அக்கௌண்ட்டில் தேர்தல் நன்கொடை பத்திரமாக பணம் வந்திருக்கு அப்படின்ட்டு. அங்கே அவங்க தமிழ்நாட்டில் அவருடைய சகாக்கள் இருக்காங்க, ஒரு மாவட்டத்துக்கும் 10 பேரை வச்சுருக்காரு. எல்லாம் மிரட்டல் தான், உரட்டல் தான், அவங்களுக்கு பணம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் சமூக நீதி அடிப்படையில் பிரச்சனை இருக்குது. வாய் திறக்க மாட்டாங்களே, பேச வேண்டியது தானே. முருகனும் தமிழிசை சவுந்தரராஜனும் போட்டியிடணும். சென்னையில் பிறந்த ஜெய்சங்கரும் திருச்சியில் பிறந்த அம்மையாரும் போட்டியிட மாட்டாங்க. இதில் எவ்வளோ பெரிய சமூக நீதி அரசியல் இருக்குது. வாயை திறந்து பேசணும், அவங்க நாங்கள் பதில் சொல்கிறோம். தேர்தல் தேதி அறிவிக்க பிறகு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊதியத்தை உயர்த்திருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்கன்னா 10% அதிகப்படுத்திருக்காங்க. ஏங்க 4 மாதங்களாக ஊதியமே கொடுக்கல. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், என்னோட தொகுதியில் எல்லா கிராமத்துலையும் சொல்கிறாங்க, 4 மாதங்களாக மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு ஊரக உறுதி திட்டத்தில் பணம் செலுத்தவில்லை. 100 நாள் வேலைக்கு பணம் போல. இப்போ எப்படி கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் குறைச்சாரோ அது மாதிரி இதில் ஏற்றுறாங்க. இது முழுக்க முழுக்க அரசியல். உத்தரவாதம் கொடுப்பாரா? இப்போ எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறார், சராசரியாக இந்த நாட்டில் 50 கோடி மக்களுக்கு மேலே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 176 ரூபாய் தான் சராசரியான சம்பளம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 400 ரூபாய் கொடுப்போன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், தைரியம் இருந்தால். வாக்குக்காக தானே அரசியல் பண்ணுறீங்க, மக்களுக்காக அரசியல் பண்ணல. அதையாவது சொல்லுங்களேன்.
சொல்கிறதுக்கு மனசு வராது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது இந்தியா கூட்டணியுடைய வெற்றி எத்தனை சதவீதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இந்தியா கூட்டணியுடைய வெற்றியை உயர்த்தும். இப்படிப்பட்ட பாசிச வேலைகளை யார் செய்வார்கள் இந்த உலகத்தில்? உச்சநீதிமன்றம் பல வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு. டிகே பாசு தீர்ப்பாகட்டும், கிருஷ்ணகிரி தீர்ப்பாகட்டும், எல்லா தீர்ப்புலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கைது பண்ணும் போது பல முறை யோசிக்கணும், தேவையா அந்த கைது. எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர்ன்றாங்க. கைது செய்து விசாரணை நடத்தி தான் இந்த புலன் விசாரணை மேற்கொள்ள முடியும்னா கைது பண்ணணும். இந்த வழக்கு அப்படி கிடையாது, எல்லாம் டாக்குமெண்ட் எவிடன்ஸ். நீங்கள் இவங்க மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தி தண்டனை வாங்கிட்டாங்க. அதுதான் திறமையான நிர்வாகம். அரசியல் பழிவாக கூட நான் பிடிச்ச ஒரு சீஃப் மினிஸ்டரே உள்ளே போடுவோம் அப்படின்னா இது பழி வாங்குது. அவருடைய இமேஜை உயர்த்தியிருக்கு இந்தியா கூட்டணிக்கு. இதனால் வாக்குகள் தான் மிகப்பெரிய அளவில் உயரம் கண்டி குறையாது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.